நீங்களே தயாரித்து சாப்பிட்றதுக்கு 3 நிமிஷத்தில் கற்றுக் கொடுக்குறோம். தனித்தனியாக மூலிகைகளை நாம் போய் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. எவ்வளவு திமிர் இருந்தால் இந்த கம்பெனிக்காரனுங்க டஸ்ட் டீன்னு சொல்லியே விற்கிறாங்க. இப்போ நம்ம இந்த அரத்தையும் சுக்கும் இதை வந்து கல்லில் போட்டு நம்ம இடிச்சுக்கலாம். இப்போ அரைச்சி முடிச்சிட்டோம். ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மூலிகை வந்து சாறு இறங்கினா போதும், ரொம்ப சுண்ட வைக்கணும்னு தேவையில்லை. வாழ்க வையகம். நண்பர்களே, டிவியில் விளம்பரம் வர இலுமினாட்டி கம்பெனிகளுடைய டீ காஃபி சாப்பிட்ற வரைக்கும் நாம் நல்லாவே இருக்க மாட்டோம். எனவே முதல்ல அதை நிறுத்துங்க. எத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு பொதுவாக மூலிகை டீ, நிஷ்டை மூலிகை டீ நீங்களே தயாரித்து சாப்பிட்றதுக்கு 3 நிமிஷத்தில் கற்றுக் கொடுக்குறோம். ஆமாங்க. அதே மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற பேரில் இந்த கெமிக்கல் கன்றாவியெல்லாம் சாப்பிட்றத நிறுத்துங்க. தேவையில்லாமல் பணம் செலவு பண்ணி நமக்கு நாமே சூன்யம் வச்சுக்கிறது தான் ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ். அதை நிறுத்துங்க. அதுக்கு பொதுவாக நிஷ்டை மூலிகை டீ 3 நிமிஷம் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறோம். செஞ்சு சாப்பிடுங்க. இதை விட என்ன பெரிய ஃபுட் சப்ளிமெண்ட் தேவைப்படும்? புரிஞ்சுக்குங்க. மூலிகை டீ ஏன் சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா, தனித்தனியாக மூலிகைகளை நாம் போய் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. அதுக்கு பொதுவாக எல்லா மூலிகையும் ஒன்றா போட்டு அரைச்சி ஒரு டீ செஞ்சு வச்சிட்டோம்னா, இந்த குப்பை டீயை சாப்பிட்றதுக்கு பொதுவாக, குப்பை டீனா புரியலையா, சூப்பர் டஸ்ட் டீ. எவ்வளவு திமிர் இருந்தால் இந்த கம்பெனிக்காரனுங்க டஸ்ட் டீன்னு சொல்லியே விற்கிறாங்க. நாம் எவ்வளோ முட்டாளாக இருந்தால் அதையும் வாங்கி குடிக்கிறோம். முதல்ல இந்த டஸ்ட் டீ எல்லாம் நிறுத்துங்க. பெஸ்ட் டீ சாப்பிடுங்க. நிஷ்டை மூலிகை டீ 3 நிமிஷம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேங்க. நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. 14 மூலிகைகள். ஆமாங்க. ரசம் இருக்குல்ல, ரசம்ங்கிறது ஒரு அருமையான டீங்க. ஆக்சுவலாக டெய்லி நீங்கள் ரசம் மட்டும் சாப்பிட்ருங்களேன், நல்லா இருப்பீங்க. ரசம் என்பது ஒரு மூலிகை டீ. 14 மூலிகைகளை கொண்டு நிஷ்டை மூலிகை டீ எப்படி தயாரிக்கிறதுன்னு 3 நிமிஷத்தில் கற்றுக் கொடுக்குறேங்க. தனியா, சீரகம், ஓமம், திப்பிலி, கருஞ்சீரகம், ஏலக்காய், அரத்தை, சுக்கு, வெண்தாமரைப்பூ, செம்பருத்தி பூ, ஆவாரம்பூ, ஆவாரம் இலை, ரோஜாப்பூ, மிளகுன்னு 14 பொருட்களை ஒன்றாக சேர்த்து தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குமா? இருக்காது இல்லையா? இந்த 14 பொருட்களை வச்சு நிஷ்டை மூலிகை டீ தயாரித்து உங்கள் வீட்டில் வச்சு எல்லாரும் சாப்பிடுங்க. ஃபுட் சப்ளிமெண்ட் தேவையில்லை. குப்பை டீ சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உடலில் எல்லா வியாதிகளும் குணமாகி ஆரோக்கியமாக வாழலாங்க. எனவே திருமதி மல்லிகா அவர்கள் இப்போ உங்களுக்கு 3 நிமிடத்தில் நிஷ்டை மூலிகை டீ 14 பொருட்களை வைத்து எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுப்பார். பாருங்க, 3 நிமிஷங்க. கற்றுக்குங்க. நீங்களே வீட்டில் செய்யுங்க. இந்த டீ சாப்பிட்டு பாருங்க. உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். தேவையில்லாமல் குப்பை டீயை சாப்பிட்டு உடம்பை கெடுக்காமல் நம்மளை பார்த்துக்கலாம். பாருங்கள் நண்பர்களே, 3 நிமிடத்தில் நிஷ்டை மூலிகை டீ எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம். வணக்கம், என் பேர் மல்லிகா. இப்போ நம்ம நிஷ்டை டீ தூள் செய்வது எப்படின்னு பார்ப்போம். தேவையான பொருளில் நம்ம பார்க்க போகிறோம். தனியா, சீரகம், மிளகு, ஓமம், திப்பிலி, கருஞ்சீரகம், ஏலக்காய், அரத்தை, சுக்கு, இது வந்து தாமரைப்பூ, வெள்ளை தாமரை, ரோஜாப்பூ, செம்பருத்தி பூ, இது வந்து ஆவார இலை, ஆவாரப்பூ ரெண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அரத்தையும் சுக்கும் இதை வந்து கல்லில் போட்டு நம்ம இடிச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே போட்டால் மிக்சியில் அரைக்க முடியாது, அதனால நம்ம இப்போ தட்டிக்கலாம். இப்போ இதை தட்டிட்டோம். இப்போ இது எல்லாமே சேர்த்து அரைக்க போகிறோம்.
இப்போ அரைச்சு முடிச்சிட்டோம். ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். இப்போ டீ தூள் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம காலையில் கொஞ்சமாக ஒரு 2 பேர்த்துக்குன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது சும்மா 1/4 ஸ்பூன் போட்டு நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க விட்டு இந்த மூலிகையை வந்து சாறு இறங்கினா போதும். ரொம்ப சுண்ட வைக்கணும்னு தேவையில்லை. சாறு இறங்கினா போதும். வடிகட்டி நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இந்த டீயை குடித்தோம்னா நமக்கு தலைவலி போகும், இருமல் குறையும், ப்ரெஷர் குறையும், நல்ல தூக்கம் வரும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பொருள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். செய்ய முடியாதவங்க அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் வாங்கிக்கலாம். நண்பர்களே, இந்த 3 நிமிஷம் இது எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா? வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மூலிகை டீ வீட்டில் செய்யறதுக்கு நேரம் இல்லாத நபர்கள், இல்லை அந்த பொருளை எல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லாத நபர்கள் ஒருவேளை விருப்பப்பட்டீங்கன்னா அம்மி தற்சார்பு சந்தையில் இந்த டீ உங்களுக்கு கிடைக்கும். நிஷ்டை மூலிகை டீ. நிஷ்டை 14 பொருட்கள், 14 மூலிகைகள் உள்ள நிஷ்டை மூலிகை டீ அம்மி இயற்கை அங்காடியில், அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும். இது ஒரு வேளை உங்களுக்கு வேணும்னா AAMMII.comல நீங்கள் ஆன்லைன் மூலமாக நிஷ்டை மூலிகை டீயை வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாதவங்க 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நிஷ்டை மூலிகை டீயை நீங்கள் வாங்கிக்கலாம். நண்பர்களே, நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. ஒருவேளை முடியலன்னா வாங்கி சாப்பிடுங்க. ஆக மொத்தம் டஸ்ட் டீயை சாப்பிடாதீங்க, பெஸ்ட் டீயை சாப்பிடுங்க. நிஷ்டை மூலிகை டீ. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.